எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸ்டே ரவுண்ட் தமிழ்நாட்டோட ரிசல்ட் வந்து நவம்பர் 15ஆம் தேதி வரும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே நவம்பர் 15ஆம் தேதி வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இப்போ எல்லாரும் கேட்குறோம். ஏன்னா ஆல் இந்தியா கோட்டாவோட ரிசல்ட் டேட்டையும் சொல்லலை. இப்படி குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துட்டு இருக்கோம். இப்போ நேற்று வந்து ஒரு ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நமக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நவம்பர் 14ஆம் தேதி வரைக்குமே சாய்ஸ் புல்லிங் வந்து நாளைக்கு கரெக்டாக மதியானம், நாளைக்கு 14ஆம் தேதி மதியானம் வரைக்கும் சாய்ஸ் புல்லிங் பண்ணிக்கலாம். பெரும்பாலான மாணவர்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆல் இந்தியா கோட்டா வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப டிலே ஆகுறதுனால தான் தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிலே ஆகிட்டே இருக்குது. இது ஒன்றும் உங்களுக்கு புதுசு கிடையாது. இப்போ எப்போ இந்த எம்சிசி தமிழ்நாடு கவுன்சிலிங்குள்ளே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருந்தீங்களோ உங்களுக்கே வந்து தெரியும். அவங்க ஒரு டேட்டு சொல்லுவாங்க, அப்புறம் அப்படி தள்ளிக்கிட்டே போவாங்க. ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் வருதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன பிரச்சனை? ஆல் இந்தியா கோட்டாவில் ஒரு ரவுண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ லிஸ்ட்டு ஒரு வாட்டியும் என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ணுறது, ஒரு வாட்டியும் பிடபிள்யூடி அந்த கேட்டகரியில் உள்ளவங்க அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்துட்டு இருக்கனால அங்கே வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. அதனால அந்த ஆல் இந்தியா கோட்டாவோட ரிசல்ட் தள்ளி போகிறனால தமிழ்நாட்டோட ரிசல்ட்டும் தள்ளி போயிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குந்தான், ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இல்லாமல் எப்படி இருக்கும்? எவ்வளவோ பணங்களை உள்ளே கொட்டிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், எப்படா ரிசல்ட் வரும்னு. நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன்னா பணம் ரெடி பண்ணணும், காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ வெளியான அந்த ஷெட்யூலின் அடிப்படையில் அதே டேட்டு தான், அதாவது நவம்பர் 15ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும் சொல்கிறாங்க. நவம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டு போகலாம், திடீர்னு ஆல் இந்தியா கோட்டாவோட அந்த ரிசல்ட் தள்ளி போணுச்சுன்னா இந்த இதுவுமே தள்ளி போகுமாங்கிற ஒரு கேள்வி வருது. எதையுமே நம்ம ஒரு வீடியோ கொடுக்கும்போது ஒரு நம்பிக்கை தன்மையோடு கொடுக்க முடியலை. அந்த வீடியோவில் நம்ம ஒரு விஷயத்த ஒரு தேதியை சொல்லிட்டு போனோம்னா அப்புறம் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால தொடர்ந்து நீங்கள் தான் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டையும் அதே போல் எம்சிசி ஆல் இந்தியா கோட்டாவில் பண்ணியிருந்தீங்கன்னா எம்சிசி வெப்சைட்டையும் பார்த்துட்டே இருக்கணும். உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல போனால் அதாவது 3 ரவுண்டு வரைக்கும் வேறு மாதிரி கவுன்சிலிங். ஸ்டே ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் ஸ்டே ரவுண்டில் கிடச்சிருச்சுன்னா தமிழ்நாட்டில் உங்கள் பெயர்கள் வராது. இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் ஏன்னா ஆல் இந்தியா கோட்டாவோட அங்கே கிடச்சிருச்சுன்னா இங்கே நீங்கள் உங்கள் பேர் வெளியிட மாட்டாங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கவுன்சிலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3rd ரவுண்ட்லேருந்தே வேறு விதமாக மாறுது. எப்படி மாறுது? மெடிக்கல் கவுன்சிலிங் அங்கே 3rd ரவுண்டில் அங்கே கிடச்சிருச்சுன்னா இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு நாங்கள் அலாட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அங்கே ஸ்டே ரவுண்டில் கிடச்சிருச்சுன்னா இங்கே வந்து ஸ்டே ரவுண்டில் உங்களுக்கு அலாட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. எங்கேயோ ஒரே ஒரு இடத்துல தான் நீங்கள் சீட்டை வாங்க முடியும். ஸோ அதனால் நிறைய சிக்கல்களையும் சிரமங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். அதனால் மாணவர்களே, உங்களுக்கு மார்க்கு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். நம்ம சேனல்லலாம் நம்ம வந்து இன்னும் இப்போ கூட கட் ஆஃப் விவரங்கள்லாம் தெளிவாக தமிழ்நாட்டுக்கு நம்ம போட்டிருக்கோம், போடாமலாம் இல்லை. அதாவது எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 201 மார்க் வரைக்கும் கிடச்சிருந்துச்சு சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். பிடிஎஸ்க்கு கிட்டத்தட்ட 141 மார்க் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து கட் ஆஃபெல்லாம் வெளியிட்டிருக்கோம், அதில் எவ்வளோ நம்ம பின்னாடி இருக்கோம், யாருக்கு நடக்கும், யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காதுங்கிறத இந்த ரவுண்டில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு வேறு மாதிரி ரவுண்டு. பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே வருவாங்க, பணம் இல்லாதவங்க வரமாட்டாங்க. இந்த வருஷம் படித்தே ஆகணுங்கிறவங்க தான் வருவாங்க. ஆல் இந்தியா கோட்டாவில் கூட பரவாயில்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, அங்கே ஃபைனாலாம் கிடையாது. அடுத்த வருஷம் எப்படி இருந்தாலும் சீட்டு அலாட் ஆகிருச்சுன்னு வச்சிங்களேன், ஆல் இந்தியா கோட்டாவோ இல்லை தமிழ்நாடோ அலாட் ஆனிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணலன்னா அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுத முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10 லட்ச ரூபாய் அபராதத்தை நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு பே பண்ணணும். இதெல்லாம் வந்து சொல்லி எனக்கு என் வீடியோ எல்லா வீடியோவும் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் இந்த டேட்டு தாங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் நமக்கு வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. நான் ஆல் இந்தியா கோட்டாவோட வேறு ஏதாவது அப்டேட், அந்த ரிசல்ட் பற்றிய ஒரு புதிய அப்டேட் ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்களும் வெப்சைட்டை பார்த்துட்டு இருங்க. நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆர்வத்தோடு இருப்பீங்க. அதனால் நீங்கள் வெப்சைட்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பாய்.